ஒரு காலத்துல சூரிய வம்சத்தை ஆண்ட ரேணு மகாராஜா என்ற நீதிமான் அரசன் இருந்தாரு. அவருக்கும் ராணிக்கும் நீண்ட காலமா குழந்தை இல்ல. அதனால இருவரும் பல ஆண்டுகள் கடுமையான தவம் செஞ்சாங்க. அவர்களின் தவத்தால மகிழ்ந்த தேவி, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அவள் சாதாரண மனுஷி இல்ல, தெய்வீக சக்தியோட பிறப்பான்னு அருள் செஞ்சாங்க. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தா. அவளுக்கு ரேணுகான்னு பேர் வச்சாங்க. சின்ன வயசுல இருந்தே ரேணுகா மற்ற குழந்தைகளை போல இல்ல. அரச மாளிகையில வளர்ந்தாலும் ஆடம்பரத்துல மனம் இல்ல. தினமும் இறைவனை வழிபடுவது, பெரியவர்களை மதிப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, இதுவே அவளோட வாழ்க்கையா இருந்தது. அவள் வளர வளர அவளின் பக்தியும் ஒழுக்கமும் கருணை எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அதே சமயத்துல பிருகு மகரிஷியின் வம்சத்துல பிறந்தவரு ஜமதக்னி. வேதங்கள்ல வல்லவரு, மிகப்பெரிய தவசக்தி கொண்ட முனிவர். கோபம் வந்தா அக்னி போல கொதிப்பாரு. ஆனா தர்மத்துல சிறிதும் சலனம் இல்லாதவர். ரேணுகாவின் குணத்தை பற்றி கேட்ட அரசன் இவருக்கு தகுதியானவர் ஜமதக்னின்னு முடிவு பண்ணாரு. ரேணுகைக்கும் அதுல முழு சம்பந்தம். அரச வாழ்க்கையை விட தர்ம வாழ்க்கை உயர்ந்ததுன்னு நினைப்பா. அவ்வாறு ரேணுகா ஜமதக்னி முனிவரை திருமணம் செஞ்சு காட்டில இருந்த ஆசிரமத்துக்கு வந்தா. அரண்மனையில வாழ்ந்த இளவரசி இப்போ எளிய குடில்ல வாழ ஆரம்பிச்சா. அதிகாலை எழுந்து ஆசிரமத்தை சுத்தம் செய்வா. பூஜைக்கான பூக்களை பறிப்பா. முனிவருக்கு தேவையான அனைத்தையும் சிரித்த முகத்தோட செய்வா. அவளுடைய பக்தியும் கணவரிடம் கொண்டிருந்த முழு மனப்பற்றும் நாளுக்கு நாள் அதிகரிச்சது. காலம் போனது. ரேணுகைக்கும் ஜமதக்னிக்கும் 5 மகன்கள் பிறந்தாங்க. அவர்கள கடைசி மகன் பரசுராமர். சிறு வயசிலிருந்தே பரசுராமர் வீரத்திலும் பக்தியிலும் தந்தையின் கட்டளைய உயிரா நினைக்கும் குணத்திலும் சிறந்தவர். ரேணுகையின் கற்பு சக்தி உலகமே வியக்கும் அளவுக்கு இருந்தது. தினமும் காலையில ஆற்றங்கரைக்கு போவா. அங்கு சுடப்படாத வெறும் மணலை கையால எடுத்து ஒரு குடமா வடிவமைப்பா. அந்த மண் குடம் உடையாம தண்ணீரை நிரப்பி கொண்டு ஆசிரமத்துக்கு வருவா. யாராலையும் செய்ய முடியாத இந்த அதிசயம் அவளுடைய சக்தியால மட்டும் சாத்தியமாச்சு. ஆசிரமத்துல இருந்த முனிவர்களும் தேவர்களும் கூட இத பார்த்து வியப்பாங்க. ஒரு நாள் வழக்கம் போல ரேணுகா ஆற்றங்கரைக்கு போனாங்க. மணலை எடுத்து குடம் செய்யும் போது ஆற்றில ஒரு கந்தர்வன் தனது மனைவிகளோட வான ரதத்துல விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த காட்சி ஒரு கணம் ரேணுகாவின் கவனத்தை ஈர்த்துச்சு. அவள் மனசுல எந்த தவறான எண்ணமும் இல்ல. ஆனா அந்த ஒரு கண நேரம் கவனிச்சுதறலே பல ஆண்டுகள் செய்த தவத்தின் ஒருமுக நிலைய குலைச்சுது. அடுத்த நொடியே அவ சுய நினைவுக்கு வந்தா. ஐயோ, நான் ஏன் கவனம் சிதறன அப்படின்னு வருந்துனாங்க. வழக்கம் போல மணலை எடுத்து குடம் செய்ய முயன்றாங்க. ஆனா மணல் குடமாகவே இல்லை. மீண்டும் முயன்றாங்க. மீண்டும் தோல்வி. அப்போதுதான் அவளுக்கு புரிஞ்சது, என் சக்தி குறைந்து விட்டதேன். மனம் உடைஞ்சாங்க. கண்ணீர் மல்க வெறும் கையோட ஆசிரமத்துக்கு திரும்பினாங்க. ஆசிரமத்துல இருந்த ஜமதக்னி முனிவர் தனது தவசக்தியால நடந்த அனைத்தையும் ஏற்கனவே அறிஞ்சிருந்தாரு. ரேணுகை எதுவும் சொல்ல முன்பே முனிவரின் முகம் கோபத்தால சிவந்துச்சு. ரேணுகை, உன் மனம் ஒரு கணம் கூட அசைந்து விட்டது. தவசக்தி குலைஞ்சிடுச்சு. இது தர்மத்திற்கு எதிரானதுன்னு கடுமையா திட்டினாரு. ரேணுகை கண்ணீர் மல்க, சுவாமி, நான் எந்த தவறும் செய்யல. ஒரு கணம் கவனம் சிதறியது மட்டும்தான் என வேண்டுனாங்க. ஆனா ஜமதக்னி கோபம் குறையவே இல்லை. உடனே தனது மகன்களை அழைச்சாரு. உன் தாயின் தலைய வெட்டுங்க, இது என் கட்டளைன்னு சொன்னாங்க. மூத்த 4 மகன்களும் நடுங்கி போனாங்க. அப்பா, இது எப்படி முடியும்? எங்களை பெற்ற தாய நாங்களே எப்படி கொள்வதுன்னு மறுத்தாங்க. ஜமதக்னி மேலும் கோபம் அடைஞ்சாரு. என் கட்டளைய மீறுறீங்களான்னு சாபம் கொடுத்து அவர்களின் தவசக்தியையும் அறிவையும் பறிச்சாரு. அப்போ அவரது பார்வை கடைசி மகனான பரசுராமரை நோக்கி திரும்பிச்சு. பரசுராமா, இப்பொழுது நீ என் கட்டளையை நிறைவேற்று. பரசுராமர் தன் தாயை பார்த்தாரு. தன் தந்தையும் பார்த்தாரு. ஒரு புறம் தாய்ப்பாசம், மறுபுறம் குருவும் தந்தையுமான ஜமதக்னியின் கட்டளை. ஜமதக்னி முனிவரின் கட்டளையை கேட்ட பரசுராமர் கையில பரசுவோட தன் தாயான ரேணுகா தேவியை நோக்கி வந்தாரு. இத கண்ட ரேணுகா தேவி, என் மகன் என் உயிரை பறிக்க வரான்னு கண்ணீரோட காட்டுக்குள்ள ஓடினாங்க. பல இடங்கள்ல அடைக்கலம் கேட்டாங்க. ஆனா யாரும் ஜமதக்னி முனிவரின் கோபத்துக்கு பயந்து அவளுக்கு இடம் கொடுக்கல.
இறுதியில ஒரு ஏழை குடிசை பகுதிக்கு வாழ்ந்த ஒரு கருணை மிகுந்த பெண், அம்மா நீங்க பயப்படாதீங்க, என் உயிரே போனாலும் உங்களை நான் காப்பாத்துவேன்னு ரேணுகா தேவிய தன் குடிசைக்குள்ள மறைச்சு வச்சாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த பரசுராமர் தன் தாயை மறைச்சு வச்சிருந்ததை அறிஞ்சாரு. தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய கடமையில இருந்ததால கடும் மனவேதனையோட முதல்ல அந்த ஏழை பெண்ணின் தலையை வெட்டினாரு. பிறகு கண்ணீர் மல்க தன் தாயான ரேணுகா தேவியின் தலையையும் வெட்டினாரு. கட்டளையை நிறைவேற்றி ஜமதக்னி முனிவரிடம் திரும்பிய பரசுராமர், அப்பா உங்கள் கட்டளையை நிறைவேற்றிட்டேன், இப்போ என் தாயை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் வேண்டினாரு. பரசுராமரின் கீழ்ப்படிதலையும் தாய் பாசத்தையும் கண்டு ஜமதக்னி முனிவரின் கோபம் தணிஞ்சது. அவர் தன் கமண்டலத்துல இருந்த புனித நீரை கொடுத்து இந்த தீர்த்தத்தை தெளிச்சு இருவரையும் உயிர்ப்பின்னு சொன்னாரு. பரசுராமர் அவசரமா அங்க ஓடி போனாரு. ஆனா பதற்றத்துல ஒரு தவறு நடந்துருச்சு. ரேணுகா தேவியின் தலைய அந்த ஏழை பெண்ணின் உடலோட இணைச்சாரு. அந்த ஏழை பெண்ணின் தலைய ரேணுகா தேவியின் உடலோட இணைச்சாரு. பிறகு கமண்டல தீர்த்தத்தை தெளிச்சாரு. அடுத்த நொடியே இருவரும் உயிரோடு எழுந்தாங்க. ரேணுகையின் தெய்வீக சக்தி அந்த உடலோடு ஒன்றா கலந்திருப்பதாக கூறப்படுது. அந்த நாள்ல இருந்து தனக்கு உயிரை பொருட்படுத்தாம அடைக்கலம் கொடுத்த அந்த ஏழை பெண்ணின் பகுதியிலேயே ரேணுகா தேவி அருள் பாலிக்க தொடங்கினாங்க. காலப்போக்குல மக்கள் அவளை மாரியம்மான அன்போடு அழைச்சு கோயில் கட்டி வழிபட்டாங்க. அதனாலதான் இன்னும் கிராமங்களின் மத்தியில எளிய மக்களோடு வாழும் தெய்வமா மாரியம்மன் போற்றப்படுறாங்க. பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு இல்லை. அடைக்கலம் தேடி வருபவர்களை கருணை மிகுந்த அன்பா தாயாக மாரியம்மன் வரவேற்று ஆசீர்வதிக்கிறாங்க. ஒரு காலத்துல அம்மை நோய் பயங்கர வீரியத்தோட பரவ ஆரம்பிச்சிருந்திருந்தது. அப்பொழுது ரேணுகா தேவி தன்னோட சக்தியால அந்த அம்மை நோயை குணப்படுத்தியதா சொல்றாங்க. வேப்பிலைய மருந்தா பயன்படுத்த சொன்னாங்களாம். உடலை குளிர்விக்க மஞ்சளை பூச சொன்னாங்க. சூட்டை தணிக்க கூழ், நீர்மோர், பானகம் போன்றவற்றை நிவேதனமா படைக்க சொன்னாங்க. இதனால மக்களின் வேதனை குறைய ஆரம்பிச்சது. அந்த நாள்ல இருந்து அம்மை நோயை குணப்படுத்தும் தெய்வமா மாறினாங்க ரேணுகா தேவி. மாரி என்ற சொல்லுக்கு தமிழ்ல மாற்றம், மழை, அருள் பொழிவுன்னு அர்த்தம். மக்களின் துயரத்தை மாற்றுபவ, வறட்சியை மாற்றி மழை பெய்ய செய்பவ, நோயை மாற்றி நலத்தை தருபவ. அதனாலதான் மக்கள் அன்போட மாரியம்மான்னு அழைக்கிறாங்க. அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் மாரியம்மன் கோயில்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஆடி மாசம், பங்குனி, சித்திரை போன்ற திருவிழாக்கள்ல மக்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாங்க. வேப்பில அலங்காரம், மஞ்சள் அபிஷேகம், பால் குடம், தீச்சட்டி, அக்னி நட, கூழ் ஊற்றுதல்னு இவை அனைத்தும் அம்மனுக்கு அருளுக்கும் நோய் தீர்க்கும் சக்தியாகவும் நன்றி செலுத்தும் வழிபாடுகளாகவும் மாறுச்சு. ரேணுகா தேவிய இந்தியாவின் பல மாநிலங்கள்ல எல்லையம்மா, ரேணுகா அம்மா, ரேணுகா தேவின்னு பல பெயர்களை வழிபடுறாங்க. தமிழ்நாட்டுல பல ஊர்கள்ல ரேணுகா தேவியின் அவதாரமாகவே மாரியம்மனை கருதுறாங்க. ஆனா சில ஸ்தலங்கள்ல மாரியம்மனின் தோற்றம் வேறு விதமாகவும் கூறப்படுது. அம்மை நோய் காலங்கள்ல வேப்பிலை, மஞ்சள் ஆகியவை பாரம்பரியமா பயன்படுத்தப்பட்டதால அவை மாரியம்மன் வழிபாட்டுல முக்கிய அடையாளங்களா ஆச்சு. மழை வேண்டி முதல்ல வேண்டப்படும் கிராம தெய்வங்கள்ல மாரியம்மனும் ஒருவர். அன்பு, தியாகம், பொறுமை, தாய்மை, கருணை இந்த 5 குணங்களும் தன்னுடன் கொண்ட தெய்வமா ரேணுகா தேவி மக்களின் மனசுல இடம் பிடிச்சாங்க. அதனாலதான் இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒரே நம்பிக்கையோட சொல்றாங்க, மாரியம்மன் காப்பான்னு.